இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் ஆசாரியனும் ஆசாரியத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்புல படிக்க போறோம். அந்த ஆசாரியத்துவத்துடைய அதிசயங்களை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் எப்படி வடிவமைத்து இருக்கிறார் தம்முடைய ஆலய பணிகளிலே, ஆசாரியருடைய பங்கு என்ன அப்படின்றத இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். நாம் ஜெபத்தோடு கூட இந்த பாடங்களை நாம் படிப்போம். ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 42 இடங்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அப்படி பாளையம் இறங்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, அதாவது அவர்கள் இந்த ஒரு வடிவமைப்பிலே இப்படிப்பட்ட ஒரு வரிசையின் படிதான் அவங்க இருக்கணும், அவங்க பாளையம் இறங்கணும் அப்படின்றத கடவுள் சொல்லி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மேக ஸ்தம்பம், அந்த மகிமையின் மேகம் அங்கு நிற்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணுமா, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கணுமா. நீங்க வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 9ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 பாருங்க. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய கட்டளை அங்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். முதலாவது பாடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய முன்னுரையை படித்தோம். ரெண்டாவது அந்த 4 திசைகளிலும் இருக்கிற அந்த கோத்திரங்கள், அதனுடைய வடிவமைப்புகளை பார்த்தோம். அது எப்படி ஒழுங்கும் கிரகமா அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துல முழுக்க முழுக்க பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியர்கள் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆசாரியர்கள் எந்த வேலைகளை செய்யணும், எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்யணும் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ முதலாவது கருத்து என்ன அப்படின்னா, விசேஷித்த அழைப்பும் விசேஷித்த குடும்பமும் அப்படின்னு சொல்லி முதல் கருத்து நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அந்த முதல் கருத்துல விசேஷித்த அழைப்பை பெற்ற ஒரு குடும்பம் எது, விசேஷித்த ஒரு பாக்கியத்தை பெற்ற அந்த குடும்பம் எதுன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்க போறோம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கும் பொழுது பாருங்க, இது ஆசரிப்பு கூடார அந்த ஸ்ட்ரெச்சர், அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. இதுல 4 பக்கங்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாம் படிக்கிறோம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல கிழக்குல யாரு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தில் காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப கிழக்குல யாருடைய கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மோசஸ் ஆரோன் அவர்கள் கூடாரம் இடணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அதாவது ஆலயத்துக்கு பக்கத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிழக்குல மோசையும் ஆரோனும் அவங்க குடியேறணும், அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது என்னாகுமோ 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். அதாவது கிழக்குக்கு எதிராக இருக்கிற அந்த மேற்கு பகுதியில கெர்சோன் அதாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேவியினுடைய புத்திரர்கள் 3 நபர்கள் இருக்கிறாங்க. கெர்சோன், கோகாத்தியர், மெராரி. இப்ப பாருங்க, இந்த கெர்சோன் எங்க இருக்கணும் அப்படின்னா கிழக்குக்கு நேர மேற்குல உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல, அதுக்கு பின்னாடி இவங்க இங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது என்னாம 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும். இங்கிட்டு பாக்குறப்ப தெற்குல கோகாத் புத்திரர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கோகாத்து
வம்சம் இந்த தெற்கு புறத்துல பாளையம் இறங்கணும். அடுத்தது பார்க்கும் பொழுது 4வதாக ஏன்னா 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பாருங்க, அபியாலின் குமாரனாகிய சூரியல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும். இந்த மெராரி புத்திரர்கள் அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது அது வடக்கு புறம், அதாவது மேஜையப்பம் இருக்கக்கூடிய அந்த வடக்கு புறம் என்ன செய்யணும், அவங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப ஆலயத்தை சுற்றிலும் ஆசாரிய அணிவகுப்பை என்ன பண்ணலாம், 4 திசைகளிலும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்ம திரும்பவும் வருவோம். அப்ப இந்த ஆலயத்தை சுற்றிலும் முதல் பக்கத்துல பார்க்கும் பொழுது இந்த 3 வம்சங்கள் யார் யாரு, கெர்சோன், கோகாத்தியர், அப்புறம் மெராரியர். இந்த 3 வகுப்புகள் மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 பக்கங்கள்ல இருக்கணும். கிழக்கு பக்கத்துல மோசே, ஆரோன் அவங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் எந்த கோத்திரங்களை பூமி எங்கும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அழைத்தார்? ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும் இல்ல, ஆசாரிய ஊழியம் இவங்க தான் செய்யணும்னு சொல்லி எந்த கோத்திரங்களை அழைத்தார்? ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட போடுறேன். நீங்க நினைக்கலாம் லேவி கோத்திரத்தை தான் அவர் பிரித்து விட்டார் முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஸோ அது தவறு. இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களையுமே தேவன் ஆசாரிய ஊழியத்துக்கு முதலாவது அழைத்தார். நீங்க வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எந்த கோத்திரங்களை ஆண்டவர் ஆசாரிய பணிக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. அடுத்தது சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப நீங்க கவனிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரை சீனாய் மலையிலே கட்டளையை கொடுப்பதற்கு முன்பதாக அங்க ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்கள் 12 கோத்திரங்களையுமே ஆண்டவர் அந்த ஆசாரிய பணிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு எப்படி அந்த 12 கோத்திரங்களிலும் லேவி கோத்திரத்தை மட்டும் ஆண்டவர் பிரிக்கிறாரு? நீங்க ஒரு சம்பவம் நடக்குது, எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஆண்டவர் அங்கு சீனாய் மலையில அங்கு கட்டளையை கொடுக்கிறாரு. கட்டளையை கொடுத்து மோசே இறங்கி வரும்பொழுது கீழே பயங்கரமான ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் பொன் கண்ணுக்குட்டிகளை அவங்க செய்து என்ன பண்றாங்க, பாவம் செய்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு மிக ஒரு கோபம் மூட்டுகிற ஒரு செயல் இருக்குது. இப்ப அங்க எந்த கோத்திரங்கள்லாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா இந்த கோத்திரம் இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது 12 கோத்திரங்களுமே அங்க பாவம் செய்யறாங்க. அந்த 12 கோத்திரங்களும் பாவம் செய்யும் பொழுது அங்க பாருங்க, மோசே இறங்கி வந்து அங்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவங்க செய்கிற பாவங்களை பார்த்துட்டு பாருங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துவதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அக்கினியில போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்கிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆரோன்னு, நீயும் இப்படி செஞ்சுட்டியா அப்படின்னோடனே இந்த ஜனங்களுடைய ப்ரெஷர் எனக்கு தாங்க முடியல. அதனால மோசேக்கு என்னாச்சுன்னு தெரில, எங்களை வழி நடத்துறதுக்கு ஒண்ணு வேணும், அதனால நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னோடனே, நான் பொன்னுடைமைகள், அவங்க காதணிகள், தங்கம் என்னென்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போட்டேன், கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்றாரு. இந்த ஆரோனு கண்ணுக்குட்டியே வடிவமைக்கிறது எப்படி செஞ்சிருப்பான் பாருங்க. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் விட ஆரோன் தான், மோசையினுடைய அண்ணன் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் போட்டேன், அதனால கண்ணுக்குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றான். இப்படி சொல்லும் பொழுது 25வது வசனத்துல பாருங்க, 25ல ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஆரோன் இந்த காரியங்களை செஞ்சான். அவர்கள் நிர்மாணமாக இருக்கிறதை மோசே கண்டு இப்பதான் ஒரு காலிங் கொடுக்கிறார். என்ன காலிங்னா, 12 கோத்திரங்களும் பாவம் செய்றாங்க. இப்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு ஆண்டவருடைய சார்பாக கொடுக்கிறாங்க. என்ன மோசே கொடுக்கிறார் அப்படின்னா, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஒரு கேள்வி பாருங்க. ஆண்டவருடைய பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த அழைப்பு இன்னைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வசனத்தை திரும்பி படிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். 12 கோத்திரங்களும் பாவம் செய்றாங்க. கர்த்தருடைய பட்சத்துல யாருப்பா? அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனம் யாரு? உடனே வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். யாரு? லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்துல கூடி வந்தார்கள். ஆனா மற்றவர்கள் என்ன செய்யல? கூடி வரல. அப்படின்றதுதான் முக்கியம். அப்ப எல்லா கோத்திரங்களும் பாவம் செய்யறாங்க. ஆனா அங்க ஒரு உணர்வு வருது, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், இது கர்த்தருக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு உணர்வு வந்துச்சு அப்படின்னா, லேவி கோத்திரத்துக்கு தான் உணர்வு வந்துச்சு. கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க யாருப்பா? நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு மோசே சொல்லும் பொழுது, ஆரோனும் போட்டுட்டு என்ன, அவன் தான் பாவம் செய்யறான், அவனும் செய்யறான். அங்கு அவங்க ஒரு உணர்வு வந்துச்சு, பாவத்தை குறிச்சு, நாங்க பாவம் செஞ்சுட்டோமே, இது தவறான ஒரு காரியம்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்ததுனால அங்கு லேவி கோத்திரம் வந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் இவங்களை ஸ்பெஷலா ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 12 கோத்திரங்களையுமே ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கிறார், 19வது அதிகாரம் யாத்திராகமத்துல. ஆனால் இங்க யாத்திரம் 32ல பார்க்கும் பொழுது, அங்கு பாவம் செய்யும் பொழுது இந்த பாவத்தை, இது பாவம், இந்த பாவத்திலிருந்து விடுபட யாரு விரும்புறா? அவங்க கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க யாரு? என்கிட்ட வாங்க அப்படின்னு மோசையினுடைய அந்த அழைப்புக்கு செவி கொடுத்தது உணர்வுள்ள ஜனம் யார் அப்படின்னா, லேவி கோத்திரம் உணர்வுள்ள ஜனமாக வந்தாங்க. சோ அப்படி அவங்க கிட்டக்க வந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த 12 கோத்திரங்களிலும் இந்த ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தமக்கென்று அவர் பிரித்தெடுக்கிறார். நீங்க என்னாகமம் 8:6 நம்ம பார்க்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் சந்ததியாரில் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. யார்கிட்ட? மோசேட்ட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் சந்ததியிலிருந்து லேவியரை மட்டும் தனியா பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பா, அவர்களை ஒரு பிரித்தெடு அப்படின்னு சொல்றாரு. அதே இதிலே பார்க்கும் பொழுது 14வது வசனத்துல பாருங்களேன். 14வது வசனத்துல, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய், லேவியர் என்னுடையவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னது? லேவியர் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் அப்படின்றார். நீங்க யாத்திராகம புஸ்தகத்துல ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது, பார்வோன் கிட்ட அவங்களை அனுப்பிச்சு விட சொல்லி, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், குமாரன் மட்டும் இல்ல, சேஷ்ட புத்திரம் அப்படின்னு சொல்றவரு. இப்ப அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களிலும் லேவி கோத்திரத்தை தமக்கென்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரித்தெடுக்கிறாரு. லேவியர்கள் என்னுடையவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, கர்த்தரின் பட்சத்துல நிக்கிறவர்கள் யாருன்னு ஒரு அழைப்பு வரும் பொழுது, லேவியர் தான் அவங்க உணர்வடைஞ்சு என் கிட்ட வந்தாங்க. அதனால உணர்வடையக்கூடிய ஜனம் யாரோ அவங்க தான் என் பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த லேவியரை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறந்திருக்கிறேன்.
எங்க அப்பா எங்களுடைய வம்சம் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லலாம். நீங்க அந்த 12 கோத்திரங்கள்ல ஒருவராய் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய அழைப்பு உங்களை தேடி வருது. யாரெல்லாம் உணர்வடைகிறார்களோ, இது தவறு, இது சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி உணர்வு அடையக்கூடிய ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிறார். அவர்களை தான் தன்னுடைய பக்கத்திலே மிக அருகாமையிலே ஆண்டவர் வைத்துக் கொள்ளுகிறார். புரியுதுங்களா? அதனாலதான் பாருங்க, லேவியினுடைய புத்திரர்கள் கெர்சோன், கோகாத்தியர், மெராரி இவர்களை அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டார். மற்ற 12 கோத்திரங்களும் பாளையத்தை சுத்தி அடுத்ததா தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஆலயத்திலிருந்து ஒரு 3000 அடி தள்ளி தான் என்ன பண்ணணும், அவங்க கூடாரம் போடணும். அப்ப மிக அருகாமையிலே ஒரு ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு வம்சம், ஒரு கோத்திரம் யார் அப்படின்னா அது லேவியின் கோத்திரம் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இந்த லேவி கோத்திரத்திலேயே ஸ்பெஷலா ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அது யாருங்க? நீங்க பாருங்க, என்னாகமம் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பாருங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நாதாபும் அபியுவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியேசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகி ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அங்கு ஆரோனுடைய குடும்பத்தார். ஆண்டவர் யாரை முன்னாடி வைக்கிறாரு? ஆரோனுடைய குடும்பத்தார். ஆரோனுக்கு இப்ப எத்தனை பிள்ளைங்க? நாதாபு அபியு 2 பேர் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால அவங்க இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற 2 பிள்ளை யார் அப்படின்னா எலியேசர், இத்தாமார். இந்த 2 பேரு இருக்கிறாங்க. இவர்கள் என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செஞ்சாங்க. ஸோ இந்த சார்ட்டை பாருங்க, நீங்க ஃபுல்லா நீங்க போடுங்க. நீங்க இந்த சார்ட்ல பார்க்கும் பொழுது முதலாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய பிள்ளைக்கு யார் அப்படின்னா 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா லேவி. அந்த லேவி தனியா வராரு பாருங்க, அந்த ஏரோ மார்க் காட்டுங்க. இந்த லேவிக்கு எத்தனை பேர் அப்படின்னா 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா கெர்சோம், கோகாத், மெராரி. நீங்க அந்த இதுல நீங்க பார்க்கும் பொழுது கெர்சோன் பாக்குறீங்க, அடுத்தது கோகாத், அடுத்தது பாக்குறீங்க, அடுத்தது மெராரி. இது யார் அப்படின்னா லேவியினுடைய புத்திரர்கள் 3 பேர். ஸோ இந்த கோகாத்துடைய பிள்ளை தான் யார் அப்படின்னா அதுல ஒருத்தர் வராரு அம்ராம். அம்ராம் இவர். இந்த அம்ராமுடைய பிள்ளைகள் 3 பேரு. யார் அப்படின்னா மோசஸ், ஆரோன், மிரியாம். இந்த அம்ராமுக்கு பிறந்தவர்கள் 3 பேர், மோசஸ், ஆரோன், மிரியாம். இந்த ஆரோனுக்கு பிறந்த பிள்ளைகள் யார் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவங்க நாதாப், அபியு, எலியேசர், இத்தாமார். இதுதான் பாருங்க இவங்களுடைய பிரித்தெடுப்பு. 12 கோத்திரங்கள்ல லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறாரு. அந்த லேவி கோத்திரத்துல கோகாத்திய வம்சத்திலிருந்து அம்ராம் எடுக்கிறாரு. அது உங்க மோசஸ், ஆரோன், மிரியாமு. ஆரோனுடைய குடும்பத்தை விசேஷமா நாதாப், அபி, எலியேசர், இத்தாமார் இவங்க பிள்ளைகள். நாதாப், அபி அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்றதை கேட்காதனால அந்நிய அக்கினி கொண்டு வந்தனால இறந்துட்டாங்க. ஸோ இப்போ எலியேசர், இத்தாமார் இவங்க தான் என்ன பண்றாங்க? ஸோ ஆசாரிய ஊழிய பணிக்கென்று அவர்கள் ஆரோன், எலியேசர், இத்தாமார் அவங்க நியமிக்கப்படுகிறார்கள் சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க எப்படி கோத்திரம் கோத்திரமாக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் அங்கு உணர்வடையுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டதுனால கர்த்தருடைய பட்சத்துல இருப்பவர் யார் அப்படின்னு லேவி கோத்திரம் வருது. அந்த லேவி கோத்திரத்துல கோகாத்திய வம்சத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த கோகாத்திய வம்சத்துல பிறக்கிற அம்ராம் வராங்க. அம்ராம் அவங்களுடைய பிள்ளைகள் தான் யாரு? அங்கு ஆரோன், மோசே, மிரியம் இவங்க வராங்க. ஸோ ஆரோனுடைய குடும்பத்தார் இங்க அங்கு வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப இங்க கடவுள் ஆண்டவர் விசேஷித்த ஒரு அழைப்பை என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க என்னாகமம் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது என்னாகமம் 4ஆம் அதிகாரம், என்னாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு,
4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளாய் உரியது அப்படின்றார். அப்ப ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, 18வது வசனத்தை வாசிங்க. லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். அப்ப இந்த கோகாத்திய வம்சம் மிக ஒரு விசேஷமான ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து தான் யாரு அப்படின்னு பார்த்தா அம்ராம், யெகபோத், அவங்களுடைய பிள்ளைகள் மோசே, ஆரோன், மிரியம் இவங்க வராங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்ப முதல் ஒரு கருத்துல படிச்சோம், விசேஷித்த அழைப்பு. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரமே ஆசாரிய ஊழியம். ஆனால் அதிலே ஸ்பெசிபிக்காக லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். லேவி கோத்திரத்திலிருந்து கோகாத்திய வம்சத்தை எடுக்கிறாரு. அந்த கோகாத்திய வம்சத்திலிருந்து யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா அம்ராமுடைய பிள்ளைகள் அங்க மோசே, ஆரோன், மிரியம் இவங்க ஊழியம் செய்யறாங்க. பாருங்க ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுக்கிற அந்த விசேஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப 2வது கருத்து என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல இவர்களுடைய பணிகள் என்ன, அதாவது லேவி புத்திரருடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நீங்க அந்த சார்ட்டை போடுங்க. இதுதான் பாருங்க, நடுவுல இது ஆசரிப்பு கூடாரம். பாருங்க, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம கிழக்கு பக்கத்துல பார்க்கிறப்ப இந்த லேவி கோத்திரத்துல பார்க்கும் பொழுது மோசஸ், ஆரோன் இந்த குடும்பத்தார் தான் என்னன்னா பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இவர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஆசாரிய பணிகளுடைய அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க யாத்திராம 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்துல ஆரோனுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இங்க பாருங்க, உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனுடைய குடும்பம் ஆசாரிய பணியை செய்யணும். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஆலயத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அப்ப இங்கே கிழக்கு பக்கத்துல இருக்கிற, அதாவது மோசஸ், ஆரோன் அவர்கள் ஸ்பெஷலா அவங்களை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க உள்ளுக்குள்ளார பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல அங்கு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த 2 இடங்கள்ல யார் வேலை செய்யணும் அப்படின்னா, அன்றாட ஆராதனை எங்க நடக்கும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல நடக்கும். இங்க யார் ஊழியம் செய்ய முடியும்னா ஆரோனுடைய குமாரர்கள் தான் இங்க ஊழியம் செய்ய முடியும். ஆசாரியனுடைய குமாரர்கள் வேலை செய்யலாம். அதாவது குத்து விளக்கு, அங்க எண்ணெய் வைக்கிறது, தூபபீடம் போடுறது, மேஜையப்பம் வைக்கிறது, இந்த காரியங்களை இவங்க மட்டும்தான் உள்ளார போக முடியும். வேற யாரும் போக முடியாது. வேற லேவி கோத்திரத்திலேயே கெர்சோனோ, கோகாத்தோ, மெராரியோ எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் யாருமே உள்ளுக்குள்ளார போகக்கூடாது. ஆரோன் குடும்பம் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளார வேலை செய்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும், அவர்கள் நீதியா இருக்கணும், ஆண்டவர் காரியத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஸ்பெஷலாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, வருடாந்திர ஆராதனை இருக்கும். அது எப்ப நடக்கும்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில நடக்கும். அதுதான் பாருங்க மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருடத்துக்கு ஒரு முறை ஆரோன் மட்டும்தான் போக முடியும். சோ அன்றாட ஆராதனை இருக்குது, வருடத்துக்கு ஒரு முறை ஆராதனை இருக்குது. என்னாகமம் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, என்னாகமம் 4:12 நீங்க வாசிக்கும் பொழுது ஆரோனுடைய குமாரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சுருக்கமா நான் சொல்றேன். நீங்க முதல்ல பாக்குறப்ப இந்த பாளையம் இறங்குறப்பையும் அந்த பாளையம் புறப்பட பொழுது அதை ரெடி பண்றது, அதெல்லாம் ஃபோல்டு பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா இது கட்டிட ஆலயம் கிடையாது,
ஒரு டென்ட்னால இருக்கிற ஆலயம். இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா பெட்டியில துணிமணியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மடிச்சு வைப்போம்ல, அது மாதிரி இவங்க கூடாரம் அமைக்கும் பொழுதும், அந்த கூடாரத்தை அதை நிறைவு செய்யும் பொழுதும், அதை எல்லாம் ஆயத்தம் செஞ்சு எடுத்துட்டு போறப்பையும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்ன ஆகுமோ 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி. அப்ப உடன்படிக்கை பெட்டியை மூடி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வேலை யாருக்கு உரியது அப்படின்னா ஆரோனுடைய குமாரர்களுக்கு தான் உரியது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல மேஜை அப்ப இருக்குல்ல, அந்த பொருட்களையும் மூட வேண்டிய வேலை யாருக்குரியது? நீங்க 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்துல பாருங்க. 7, 8 வசனத்துல சமூகத்து மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக, நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுது. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசு தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி. அப்ப இதையும் க்ளோஸ் பண்ணி, எது மேஜையப்போ இருக்கிற அந்த ஸ்டாண்டு இவங்க தான் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இவங்க தான் அங்க க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கிறப்ப இள நீல துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி. அடுத்தது இந்த குத்து விளக்கு இருக்குது இல்லையா, அந்த குத்து விளக்கையும் இவங்க தான் க்ளோஸ் பண்ணும். அடுத்தது தொடர்ந்து பார்க்கிறப்ப அந்த தூப பீடம் 4ஆம் அதிகாரம் 11, 12 பார்க்கிறப்ப அந்த தூப பீடம் பொற்பீடம் சொல்லுவாங்க, அதையும் எடுத்து வைக்கிற வேலை இவங்களோட சேர்ந்ததுதான். இப்ப இந்த பலிபீடத்தை, வெளியில இருக்கிற பலிபீடம், அந்த பலிபீடத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை யாருடையது அப்படின்னா ஆரோனுடைய பிள்ளைகளுடைய வேலை. இப்ப ஆரோன் பிள்ளைகளுடைய வேலை என்ன? அங்க உடன்படிக்கை பெட்டி, மேஜையப்பம், குத்துவிளக்கு, பொற்பீடமாகிய தூபபீடம், அப்புறம் வெளியில இருக்க பிரகாரத்துல இருக்கிற பலிபீடம், இது எல்லாத்தையும் அவங்க தான் க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். இந்த வேலைய மற்ற லேவி புத்திரர்கள் கெர்சோன், கோகாத்து, மெராரி இவர்கள் செய்யலாமா அப்படின்னு சொன்னா, செஞ்சாங்கன்னா ஆண்டவர் அவர்கள் மேல கோபப்படுவார். அது செய்யக்கூடாது, அது ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகுமோ 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 10 பாருங்க, ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டாரா? சொல்லிட்டு இப்ப பாருங்க, என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இத மற்றவங்க பாக்குறதுக்கோ அல்லது என்ன இருக்குது அப்படின்றதுக்கு பாக்குறதுக்கோ இதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அதுதான் ஊசா ஏன் செத்தான் அப்படின்றது இந்த இதுல தொடர்புடையதா வரும். பெட்டி, உடன்படிக்கை பெட்டி சாயுதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அவன் தொட்டான், அங்க இறந்ததுக்கான காரணமும் இங்க வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, இவைகளை எல்லாம் இவங்க தான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு இதை யாரு சுமக்கணும் அப்படின்னு பார்த்தா கோகாத்தியர் சுமக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து தூக்கிட்டு போற வேலை யாருக்குரியது? என்னாகும் 4:15 பார்க்கும் பொழுது, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அதனாலதான் பாருங்க, கோகாத்து இருக்கிற வம்சம் இந்த தெற்கு புறத்துல அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அங்கு உடன்படிக்கை பெட்டியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறத தூக்கிட்டு போகணும். அதை தொடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை, உள்ளார தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு. 2 சைடுல ஒரு பெரிய கம்பு மாதிரி தண்டுகளை பாய்ச்சிருப்பாங்க. அதை தூக்கிட்டு போற வேலை மட்டும்தான். போற வழியில சரி அத ஒரு தங்கமா இருக்குதே, பெட்டி எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு இந்த கோகாத் வம்சத்துல யாராவது தொட்டு பார்த்தாலோ அப்படி ஏதாவது பண்ணுனா ஆண்டவருடைய கோபம் வரும். தூப வீடம்,
குத்து விளக்கு, மேஜை, பலிபீடம், இது எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய வேலை. அந்த ஏரோ மார்க்கு காட்டுங்க. இந்த சைடுல கோகாத்துடைய வேலை என்னன்னா, இது எல்லாத்தையும், இந்த சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் சுமக்கிற வேலை இவங்களோட வேலை. சரி, அந்த இடத்துல ஆரோனுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் உடன்படிக்கை பெட்டியே பார்த்ததில்லை அப்படின்னு கோகாத் வம்சத்துல எவனாவது ஒருத்தர் சொல்லி அவன் போய் சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தாலோ அல்லது அதை தொட்டாலோ அவன் உடனடியாக அவன் சாகடிக்கப்பட வேண்டும். அது தண்டனையா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த சட்டத்தை சொல்றாருன்னா அதை மீறக்கூடாது எந்த நேரத்திலையும். அப்படியே உடன்படிக்கை பெட்டி சாஞ்சு விழுந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஊசா ஆரோனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் என்ன வகுத்து வைத்திருக்கிறாரோ சட்டங்களை, அதை மீறக்கூடாது. முதல்ல ஆரோன் குமாரர்கள் வேலை என்னன்னு பார்த்தோம். அவங்கதான் பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்ய முடியும். இந்த கோகா வம்ச வேலை, அவங்களோட வேலை என்ன? அவங்க மூடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து சுமந்துட்டு போற வேலை மட்டும்தான். பார்க்கறதுக்கோ தொடுறதுக்கோ அவர்களுக்கான அதிகாரம் இல்லை. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது கெர்சோனியர். கெர்சோன் இங்கிட்டு வந்துட்டோம். மேற்கு புறத்துல பாருங்க, கெர்சோன் இருக்காங்க. அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க என்ன 4ஆம் அதிகாரம் 22 24 வசனம் வரைக்கும் பாருங்க. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்கதாக 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல அண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாத்துடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலை கெடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். இப்ப இந்த கெர்சோனுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த தொங்கு திரைகள், அதாவது உள்ளார ஆலயத்துக்குள்ளார போகிற வாசல்ல இருக்கிற தொங்கு திரை, அடுத்தது ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு தொங்கு திரை இருக்கும். அடுத்தது பார்க்குறப்ப உள்ளார மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிக்கிற ஒரு தொங்கு திரை இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது இங்கே மேலே இந்த 4 விதமான திரைகள் மூடப்பட்டிருக்கும் இல்லையா, இந்த திரைகள், இது எல்லாத்தையும் சுமக்கிற வேலை யாருடையது? இது கெர்சோன் இதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறப்ப மெராரி. இவங்க மெராரியுடைய வேலை என்ன அப்படின்னா, என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 29 33 வரைக்கும் பாருங்க. மெராரி புத்திரருடைய வேலை என்ன? மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்கதாக 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் என்ன கடவாய். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகள், தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றுக்கு அடுத்த மற்ற எல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர் பேராக எண்ண கடவர்கள். ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த மெராரி புத்திரர்களுடைய வேலை என்ன? அங்கு தூண்கள் மற்ற காரியங்கள், நீங்க படிச்ச இந்த காரியங்களை பார்க்கிறப்ப அந்த தூண்கள், அது சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும், பாதங்கள், பலகைகள், தாழ்பால்கள், இது எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய வேலை இவங்களுடைய வேலை. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற அந்த ஆசாரியர்களுக்கு அந்த ஆசாரியத்துவ பணிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த கோத்திர, அதாவது இந்த வம்சம், இந்த லேவி வம்சத்துல இருக்கிற இந்த 3 பேர், கெர்சோன், மெராரி, கோகாத்தியர், இவங்களெல்லாம் பார்க்கிறோம். இவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்கெல்லாம் யாருக்கு கீழே அடங்கி இருக்கணும்னா, ஆரோன், மோசஸ் அவங்களுக்கு கீழே அடங்கி இருக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஸ்பெஷல்லா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த பணிகள் அமைப்பு. இந்த லேவி புத்திரர்கள் பிரகாரத்துல வேலை பார்க்கலாம். பிரகாரத்துல அவங்க ஆடுகளை தகனிக்கிறது, பலிபீடத்துல தகனிக்கிறது, இவர்களுக்கு உதவியாதான் பிரகாரத்துல வேலை செய்யலாம். இவர்களுக்கு உதவியா உள்ளுக்குள்ளார போய் பரிசுத்த ஸ்தலத்திலேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க கிடையாது. பிரகாரத்துல வேலை பார்க்கலாம், இவங்க சொல்ற வேலைகளை வெளியில இருந்து செய்யலாமே தவிர உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடாது. கோகாத்துக்கு என்ன வேலை, கெர்சோனுக்கு என்ன வேலை, மெராரிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில நம்ம இங்க பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த மகிமையின் ஆலயத்துல அந்த மத்தியஸ்த ஊழியம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 அடி தள்ளி அந்த மற்ற கோத்திரங்கள் ஆண்டவர் ஏன் பாளையம் இறங்க சொல்றாரு? ஆலயத்துக்கும் அங்கு மக்களுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் இடையில ஏன் ஆசாரியர்களை சுத்திலும் பாளையம் இறங்க சொல்றாரு? ஆலயத்துக்கு அடுத்ததா ஆசாரிய கூட்டம், இந்த லேவி புத்திரர்கள், லேவியினுடைய வம்சங்கள் அங்கு சுற்றிலும் பாளையம் இறங்கணும். அவங்கள தாண்டி தான் மற்ற 12 கோத்திரங்களும் பாளையம் இறங்கணும்னு சொல்றாரு. அப்ப இங்கே நீங்க கவனிக்கும் பொழுது யோசுவா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4வது வசனம், உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்ப அந்த 12 கோத்திரங்கள், லேவியினுடைய வம்சங்கள் சுற்றிலும் ஆசாரிய வம்சம் இருக்கிற இடத்துல அங்கிட்டு வரக்கூடாது. அவங்க அதை தாண்டி, அதாவது ஆலயத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி, 2000 முழம் என்று சொன்னால் 3000 அடி தள்ளி தான் என்ன பண்ணணும்? அவங்க பாளையம் இறங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்த ஊழியத்தை பார்க்கிறவர்கள் ஆசாரியர்கள். ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசக்கூடிய வேலையும், ஜனங்களுக்காக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய பணியிலும் இந்த ஆசாரியர்கள் நடுமையமாக இருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க பார்க்கும் பொழுது பாளையத்தை எடுத்துட்டு புறப்படும் பொழுது இடையில போக சொல்றாரு. நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, என்னாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது இந்த 7 பிரிவுகளா தான் அவங்க போவாங்க. ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதில் முதல் பிரிவு முதலாவதாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா மோசேவும் ஆரோனும் இருக்கிறாங்க, அவங்களோட புத்திரர்கள். இவங்க தான் வழி எடுத்துகிட்டு போவாங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது யூதா கோத்திரத்து தலைமையில் இசக்காரும் ஜெபுலூன் கோத்திரம், இந்த 3 கோத்திரங்களும் 2வது பிரிவு. அடுத்து 3வது பிரிவா கெர்சோன் மெராரி, இந்த கோத்திரம் டேபர்னக்கல் திங்ஸ், அதாவது ஆசீர்வாத பொருட்களோட இவங்க போவாங்க. ஸோ 4வதா நீங்க பார்க்கும்போது ரூபன் கோத்திரத்து தலைமையில் சிமியோனும் காத்தும், இந்த 3 கோத்திரமும் போகும். ஸோ 5வதா நீங்க பார்க்கும்போது கோகாத் புத்திரர்கள், இவங்க அந்த ஆசீர்வாதத்தில் பேக் பண்ண திங்ஸை இவங்க 5வது பிரிவா எடுத்துட்டு போவாங்க. ஸோ அடுத்து நீங்க பார்க்கும்போது 6வது பிரிவா, அதாவது 6வது யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எப்ராயிம் தலைமையில மனாசே, பென்யமீன், இந்த 3 கோத்திரங்களும் போகும். ஸோ 7வதா நீங்க பார்க்கும்போது தான் கோத்திரத்து தலைமையில ஆசேர், நப்தலி, இந்த 3 கோத்திரங்களும் போகும் 7வதா. So these are the 7 sections of marching of Israelites in the wilderness. It is the precept and commandment which was given by God. இதுதான் கடவுள் கொடுத்த ஒரு 7 பிரிவுகள். ஸோ இந்த வரிசையின் பிரகாரமாக தான் ஒவ்வொரு கோத்திரங்களும் ஒவ்வொரு ட்ரிப்பும் பாளையத்தை விட்டு புறப்பட்டு போகும்போதும் இந்த 7 பிரிவுகளாக தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளையை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 7 பிரிவுகள் அந்த வரிசைக்கு போறப்ப கூட சென்ட்ரா யார் தான் போகணும்? லேவி கோத்திரம் தான் போகணும். அதே மாதிரி ஆலயத்துக்கும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் சுத்தியிலும் லேவி கோத்திரத்தை இடையில வைக்கிறாரு. ஏன்னு கேட்டா, இந்த லேவியர்கள் தான் மத்தியஸ்த ஊழியம் பார்க்கறாங்க. தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணிகளை செய்யக்கூடிய இடத்துல இந்த லேவி கோத்திரத்தார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த லேவி கோத்திரத்தார் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க பாருங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கும் பொழுது,
இந்த கோகாத்தினுடைய புத்திரர்ல இத்சையாருடைய மகன் கோராகு அப்படின்றவன் என்ன செய்யறான், மோசேக்கும் அந்த ஊழியத்துக்கும் எதிரா வரான். நீங்க 16ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக யார் வர அப்படின்னு சொன்னா 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தையும் எலியாபின் குமார தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரை ஓனை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக போறாங்க. அப்படி போகும் பொழுது பூமி விளக்குது, அவங்க உள்ளுக்குள்ளார போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மறுநாள் பாருங்க, இப்ப மறுநாள்ல அதே 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க 41வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். இவங்க மரித்த பிறகு, இந்த சம்பவம் முடிந்த பிறகு மறுநாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. 41வது வசனத்துல பாருங்க, 16:41 மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் எதிர்த்து திரும்ப வராங்க இந்த ஸ்பெஷல் குடும்பத்துக்கு எதிராக. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி வரும் பொழுது 42வது வசனத்துல பாருங்க, சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த பாளையத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நீங்க 3000 அடி தான் தள்ளி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவங்க மீறி அந்த வழியா வந்துட்டாங்க. வந்து என்ட்ரன்ஸ் கிட்டயே வந்து அங்க முறுமுறுக்கிறாங்க. அங்க ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது பாருங்க 42வது வசனத்துல, சபையார் அதாவது 12 கோத்திரங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. 43வது வசனம், மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களை நான் அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த மாதிரி ஆசாரியர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக, நீங்கள் செய்கிற பாவத்துக்காக அழிக்க சித்தமாகும் பொழுது அல்லது அந்த வாதை உங்களுக்கு ஏற்படும் பொழுது அதற்காக உங்களுடைய ஆசாரியன், உங்களுடைய போதகர் அல்லது உங்களை வழி நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க பாக்கியசாலிகள். அப்ப பாருங்க, முகங்குப்புற விழுந்தார்கள். 46வது வசனம், மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதை போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்துக்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிவிட்டது. மோசே சொல்றாரு ஆரோன்ட்ட, இங்க பார்ப்பா வாதை ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொருத்தன் அடுத்தடுத்து விழுக போறான், அடுத்தடுத்து சாக போறான், எல்லாரும் மறிக்க போறாங்க. ஏற்கனவே கோராகுடைய புத்திரர் பூமிக்குள்ளார அவங்க குடும்பமே போயிருச்சு. இப்ப இன்னும் ஜனங்கள் அழிக்க வேணாம், மறிக்க கூடாது. உடனே நீ என்ன பண்ணு, அங்க பலிபீடத்துல இருக்கிற அக்கினி எடுத்து போட்டு தூப கலசத்துல போட்டு உடனே என்ன பண்ணு, மோசே சொன்னபடி 47வது வசனம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். எடுத்துட்டு சபை நடுவில் ஓடினான். ஏன்னா மத்தியஸ்த ஊழியம் பார்க்கிறவன் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது, ஆரம்பமாயிருச்சு. அவனுக்கு இழுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லை ஏதோ நோய் வர ஆரம்பிச்சிருக்கும், அவன் சோர்ந்து விழ ஆரம்பிச்சிருப்பான். அப்ப ஆரம்பமான உடனே வாதையை தடுக்கிறதுக்கு இந்த மத்தியஸ்த ஊழியம் பண்ற அந்த ஆசாரியன் எந்த அளவுக்கு ஓடுறான் பாருங்க. ஓடுனா வாதையை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், அப்படின்னா வாதை தொடங்கிடுச்சுன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேர் சாக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப செத்தவங்களுக்கும் அங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எதிர்த்து பேசின பசங்க தான், எல்லாமே எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக ஆண்டவருடைய விதிமுறைகளை மீறுறோம். அப்படி மீறும் பொழுது வாதை தொடங்கிருச்சு, உள்ளார ஓடுறான், கொஞ்சம் கொஞ்சம் பேரா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் நடுவுல நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப ஆசாரியனுடைய பணி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த ஆரோன் மோசஸுடைய பணி சும்மா அங்க கொண்டு போய் நிக்க வைக்கலங்க. இவங்களுடைய பணி ரொம்ப முக்கியமானது.
அப்ப பாருங்க, வாதை தொடங்கணும்னு உடனே ஓடி போய் அந்த இடத்துல வாதையை நிறுத்துறாங்க. அப்ப இன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறது அவ்வளவு ஒரு லேசுப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எங்க எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாதுன்னு ஏன் சொல்றாரு? ஆரோன் ஊழியம் சும்மா வெறும் சாதாரண ஊழியமா? மக்கள் முரட்டாட்டமா இப்படியெல்லாம் இருப்பாங்க தான், எல்லாத்தையும் இருப்பாங்க. ஒரு சபையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த போதக ஊழியம் இருக்குதே, ஆசாரிய ஊழியம், ரொம்ப ஒரு பாடுகள் நிறைந்த ஊழியம். அதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். 24 மணி நேரமும், மற்றவங்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்னா 24 மணி நேரமும் எங்களுக்கு வேலை. 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு, இப்படி பிரச்சனை நடக்குது, வந்து ஜெபம் பண்ணுங்க, இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்னு சண்டை நடந்துட்டு ஃபோன் அடிப்பாங்க. 2 மணிக்கு ஓட வேண்டியது இருக்கும். அப்ப இந்த வாதைகள் இன்னைக்கும் நிறைய குடும்பத்துல தொடங்கி குடும்பத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு இடையில நிக்கக்கூடிய பணிதான் ஆசாரியத்துடைய மத்தியஸ்த ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியனுடைய வேலையா இருக்கிறது. மத்தியஸ்த ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய பணி மிக ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறது. சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஆசாரியன் வாதைகளை நிறுத்துவதற்காக மத்தியஸ்த ஊழியம் செய்கிறான். அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யாத்ரா 32 25 26ல ஆசாரியனுக்கு உணர்வு இருக்கணும். இவ்வளவு பெரிய மேன்மையான ஊழியம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்துக்கு ஒரு உணர்வு இருக்கணும். அங்க ஆரோன் பொன் கண்ணு குட்டிகளை செஞ்சான். ஜனங்கள் வந்து சொன்னாங்க, மோசே என்ன தெரியல, நீ பண்ணுப்பா அப்படின்னு. நான் தான் இந்த செஞ்சேன். கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணது நான் தான். அவ்வளவு பாவங்கள் செய்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அறைக்கூவல் வரும் பொழுது அந்த இடத்துல ஆரோன் என்ன செய்கிறான்? உடனே விட்டு அங்க கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறான். அந்த உணர்வுள்ள அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு உணர்வு இருக்கணும், சொரணை இருக்கணும். இந்த குஷ்டரோகி இந்த சிகரெட் குடிக்கும் பொழுது வாயெல்லாம் குஷ்டமா இருக்கும். அப்படி குஷ்டம் இருக்கும் பொழுது அப்படியே நெருப்பு எரிஞ்சு எரிஞ்சு வந்து அந்த புண்ணுல படும். நெருப்பு எரிஞ்சு புண்ணுல படும் பொழுது சுட்டா கூட அவங்களுக்கு சொரணை இருக்காது. அதுதான் அந்த குஷ்டரோகத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம். அது போல இருக்கக்கூடாது. ஆசாரியனுக்கு, தேவனுடைய ஊழியம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். ஐயோ இது தப்பு, இதை செய்யக்கூடாது. நாதாப் அபியூ என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உணர்வு இருந்துச்சா? அந்நிய அக்கினி, பலிபீடத்திலிருந்து தான் அக்கினி எடுக்கணும். இந்த குறிச்சு வருகின்ற நாட்கள்ல இந்த பாடத்தை பலிபீடத்தை குறித்து படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப அந்நிய அக்கினினா இவங்களா ஒரு அக்கினியை போட்டுட்டு, ஆண்டவர் சொல்லாத அக்கினியை ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப் அபியூ கொண்டு போறாங்க. ஆண்டவர் அடிக்கிறார். ஆண்டவர் அடித்ததுனால அங்க நாதாப் அபியூ மரித்து போனார்கள், ஆரோனுடைய குமாரர்கள். அப்ப ஆரோனுடைய குமாரனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுடைய சட்ட விதிமுறைகளை மதிக்கணும், மீறக்கூடாது. ஆசாரியனுக்கு இன்னும் அதிகம். அதனாலதான் எழுதும் பொழுது பாருங்க, யாக்கோபு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்றார். அப்ப போதக ஊழியம் ரொம்ப முக்கியமானது. அதுல அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது, தேவன் சொல்லாத உபதேசங்களை கொண்டு வரக்கூடாது. ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு முதல்ல வாதையை நிறுத்தக்கூடியவன் அவன் இருக்கிறான். அடுத்தது அவனுக்கு உணர்வு இருக்கணும். 3வது பார்க்கிறப்ப துணிகரம் இருக்கக்கூடாது. அந்நிய அக்கினிய நாதாப் அபியூ கொண்டு வந்தாங்க, அங்க அழித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது பார்க்கிறப்ப ஆசாரியர்கள் சொந்த வார்த்தை, சொந்த நீதியை பேசக்கூடாது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அன்றியும் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்களாம்? சொந்த வஸ்திரத்தை உடுத்துவாங்க, சொந்த ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. அப்ப சபையில தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது, ஆகாரத்தை, வார்த்தை என்ற அந்த மன்னாவை கொடுக்கும் பொழுது வேதாகமத்திலிருந்து தான் சத்தியங்களை கொடுக்கணும். சொந்த ஆகாரத்தை போடக்கூடாது. சொந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டியவன் யார் அப்படின்னா, யோவான் 8:44 சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சொந்த ஆகாரத்தை அவன் தான், பிசாசு தான் போட முடியும். அப்ப ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பிரசங்கம் சிரிப்பாவே போய்கிட்டு இருக்கும், வசனமே இருக்காது, நல்ல கதா கால ஜெபம் மாதிரி போகும். அங்க உணர்வே அடைய மாட்டாங்க மக்கள். அப்ப நீங்க பார்க்கும் பொழுது சொந்த ஆகாரத்தை எந்த ஆசாரியனும் போடக்கூடாது, ஆண்டவருடைய கோபம் வரும். அடுத்தது ஆசாரியன்கிட்ட விபச்சாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஏலியன் புத்திரர்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் பார்க்கிறப்ப, ஏலியின் புத்திரர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்களாம்.
ஆசரிப்பு கூடார வாசல்ல வருகிற பெண்கள்கிட்ட அங்க என்ன செய்வாங்களாம், விபச்சாரம் பண்ணாங்களாம். ஏலி கண்டிச்சாரு, அவங்க கேட்கல. அப்ப ஆசாரியுடைய பிள்ளைகளும் சரி, ஆசாரியனும் சரி, விபச்சார பாவம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு. நீங்க லேவியராகமம் 21:9 பாக்குறப்ப, ஒரு ஆசாரியனோட ஆசாரியனுடைய மகள் யாராவது விபச்சாரம் பாவம் பண்ணுனா அவள் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப மற்றவர்களை காட்டிலும் ஆசாரியருடைய குமாரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆசாரியருடைய குமாரத்திகள் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சபைக்கு. இன்னைக்கு அது இல்லையே, வருத்தப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இன்னைக்கு ஏலியினுடைய பிள்ளைகள் போல இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆசாரிய குடும்பங்கள். ஆண்டவர் தெரிந்தெடுப்பு மிக விசேஷமானது. ஒரு முன் உதாரணத்துக்காக தான் ஆண்டவர் அங்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம், 3 காரியங்களை பார்த்தோம். முதல்ல பார்க்கும் பொழுது விசேஷித்த அழைப்பும் விசேஷித்த குடும்பமும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்திலே லேவி கோத்திரத்தினுடைய அந்த வேலைகள், அவருடைய வேலைகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது மத்தியஸ்த ஊழியத்தை குறித்து பார்த்தோம். மகிமையின் ஆலயத்தில் மத்தியஸ்த ஊழியத்தை பார்த்தோம். இதெல்லாம் பாருங்க, நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எங்களுடைய ஆசாரிகள் இப்படி இருக்கிறாங்க, இல்ல அப்படி இருக்கிறாங்க, நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, அல்லது வேதத்தின்படி அவங்க சில இது நடக்கிறது இல்லை, அல்லது வேதம் சொல்லுகிறபடி அவங்க வாழ்க்கை கட்டுறது இல்லை, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, நாங்க என்ன செய்கிறது, நாங்க எந்த ஆசாரிகளை தேடுவது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். மகிமையின் ஆலயத்திலே மத்தியஸ்த ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறாரு. இந்த உலகத்துல தேவனால் உருவாக்கப்பட்ட அல்லது தாங்களாகவே உருவாக்கி கொண்ட ஆசாரியர்கள் வழி மாறலாம், பாதை மாறலாம், தவறலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாதை மாறாமல் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவரை உங்களுக்கு முன் உதாரணமா வச்சுக்கோங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல பாருங்க, இந்த பூமிக்குரிய ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய ஆசாரியர்களுடைய பாதைகள் வெவ்வேறாக வேற வேற கோணங்கள்ல காணப்படலாம். வாழ்க்கை முறை வித்தியாசமாக, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யலாம். அதை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் மகிமையின் ஆலயத்துல ஒரு ஆசாரியன் இருக்கிறார். நமக்கு முன் உதாரணமான மகிமையின் ஆலயத்துல ஒரு ஆசாரியன் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை தான் எபிரேயாக்கியம் சொல்லுகிறார். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியம் ஊழியம் செய்கிறவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த பூமிக்குரிய ஆசாரியர்கள் ஒரு ஒழுங்கின்மை இருக்கலாம், அவர்களிடத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற சாட்சி வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், மனுஷர்கள் தவறக்கூடியவர்கள். ஆனால் உங்களுக்கான முன் உதாரணம் யாரு? மகிமையின் ஆலயத்துல நமக்காக பிரவேசித்திருக்கிறாரே ஒரு பிரதான ஆசாரியன், அவர்தான். இவர் சாதாரண ஆசாரியன் கிடையாது, ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் முன் உதாரணம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த பிரதான ஆசாரியன் நீங்கள் பாடுபடுகிறதை பார்த்து உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதா, உங்களுக்கு நெருக்க வருதா, அல்லது உங்களுக்கு வருத்தம் வருகிறதா, வாழ்க்கையில முன்னேற முடியாம ஐயோ இந்த வாழ்க்கை இப்படி இருக்குதே, இதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளு இருக்கிறாங்களா, நான் நம்புகிறேன், நான் சபைக்கு போகிற போதகர் எனக்கு உதவி செய்ய முடியலை, என்னுடைய உறவுகள் உதவி செய்ய முடியல, அல்லது நான் நம்பிக்கையாய் நம்புகிற மனிதர்கள் என்னை விட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஆசாரியன் எப்படி தெரியுமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு ராமல். அப்படின்னா என்னது? ஏதாவது ஒன்று நடந்துட்டா, ஐயோ பரவாயில்ல ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற பிரதான ஆசாரியன் நமக்கு இல்லை. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கான பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல இந்த பிரதான ஆசாரியன் அவர் என்ன செய்கிறாரு? நம்ம பரலோகத்துல நமக்காக, நாம் பாவம் செய்வோமானால் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல அப்படின்னா இந்த பூமிக்குரிய ஆசாரியர்கள் போதகர்கள் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களுக்காக பாவத்திலிருந்து நீங்க வரணுன்றதுக்காண்டி ஜெபம் பண்ண முடியும்.
உங்களுக்காக ஏதாவது ஜெபிக்க முடியும், மற்ற காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம போல அவர் சோதிக்கப்பட்டு நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். உங்களுடைய பிரதான ஆசாரியன் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியனாய் மட்டுமல்ல, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இன்னைக்கு நமக்காக வேலை செய்கிறாரு. மட்டுமல்ல, நமக்காக பலியானவரும் அவரே, பலியும் அவரே, நமக்காக பரிகாரம் செய்கிறவரும் அவரே. வேற யாரும் இப்படி இருக்க முடியாதுங்க. பூமிக்குரிய ஆசாரியர்கள் ஐயோ அப்படி நடந்துருச்சா, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆசாரியன், நான் வேண்டிக்கல, உனக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் உனக்காக உயிரையே கொடுத்துருக்கிறேன்ப்பா. பலியானது மட்டும் இல்ல, உனக்காக பரிந்து பேசுகிறேன். என்னைய முன் உதாரணமா வச்சுக்க. இந்த பூமிக்குரிய ஆசாரியர்கள் சில வேளைகளில் தவறலாம். அவர்களை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் நாங்க சபைக்கு போறோம், எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய ஊழியர்கள் இப்படி இருக்கிறாங்க, அந்த பாவத்துல இந்த பாவத்துல இருக்கிறாங்க நீங்க சொல்லலாம். அவர்களை முன் உதாரணமாக உங்கள் வாழ்க்கை வைத்து கட்டுவீர்களானால் உங்களுடைய ரட்சிப்பு வீணாயிரும். அவ்வளவுதான், பின்மாற்றத்துல போயிருவீங்க. உங்களுக்கான முன் உதாரணமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முன்னோடி யார் அப்படின்னா நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை பாருங்க, அவரை பாருங்க. அவர்கிட்ட பாவம் இருக்குதான்னு சொல்லுங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியுன்றாரு, என்கிட்ட சொல்லுன்றாரு. இந்த பூமிக்குரிய ஆசாரியர்கள் சவால் விட முடியாது. ஆனால் உங்களுக்கான முன் உதாரணமான ஆசாரியன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும், அவர் தான் உங்களை நடத்த முடியும். அந்த ஆசாரியனை பற்றி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு ஆலயத்துல ஆசாரிய பணிகளை குறித்து பார்த்தோம். இப்பதான் நம்ம உள்ளுக்குள்ளார ஆலயத்துக்குள்ளாரையே போக போறோம். பாருங்க, ஒவ்வொரு இடத்துல இயேசுவை நம்ம பார்க்கலாம். ஆசாரிய பணி எதுக்கு உதாரணம்னா நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முன் உதாரணமா நீங்க இருங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் பாவத்துல விழுந்து போகலாம், ஜெயிக்க முடியல, மற்ற மனிதர்களை பார்த்து என் வாழ்க்கையை கட்ட முடியாம இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஆசாரியன் இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.